ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரப்போற விநாயகர் சதுர்த்திக்கு கடலப்பருப்பு பூரணம் செஞ்சு கொழுக்கட்டை செய்யலாமா? வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கொதிக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மாவு கை வச்சா ஒட்டக்கூடாதுங்க, அந்த அளவுகள்ல இருக்கணும். பாருங்க, இந்த அளவுகள்ல இருக்கணுங்க மாவு. இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு, அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப ஒரு பேனை வச்சு நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 கப்பு தேங்காய் துருவலை நல்லா வறுத்துக்கோங்க. 1 கப்பு கடலப்பருப்பை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு பாருங்க. பூரணம் இந்த அளவுகள்ல திக்னஸா வந்த உடனே உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப மாவு நல்லா உருண்டை சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சிட்டு பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழியா செஞ்சுட்டு பூரணத்தை அதுக்குள்ளார வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, அவ்வளவுதாங்க. இது அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம அச்சுலையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, கொழுக்கட்டை அச்சு இருக்கும் இல்லையா, அதுல மாவு எடுத்து இந்த போல நல்லா பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குழி செஞ்சுக்கோங்க. இப்ப பூரணத்தை எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப மேல கொஞ்சமா மாவு சேர்த்து அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓரங்கள்ல கரெக்ட் பண்ணிட்டு இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, அச்சு அவ்வளவு அழகா விழுந்திருக்கு. இப்ப இட்லி பாத்திரத்துல எல்லாமே வச்சு ஆவியில ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. பாருங்க, 10 நிமிஷம் கழிச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு கொழுக்கட்டையா எடுத்து தட்டுல மாத்திக்கலாங்க. அவ்வளவுதாங்க. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர்